ஜார்ஜ் ஸ்டீபன்சன் இங்கிலாந்தில் பிறந்தவர். அவர் 9/6/1781 முதல் 12/8/1848 வரை 67 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் பிரிட்டிஷ் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் என்ஜினியர் ஆவார். அவர் பெரிய விஞ்ஞானியாக புகைவண்டியை கண்டுபிடித்தார். ஆனால் அந்த கண்டுபிடிப்போடின் பின்னால் அவரது கண்ணீரின் வாழ்க்கை சொல்லும் சம்பவங்கள் ஏராளம். வறுமையின் அடித்தளத்தில் வாழ்ந்தபடியால் பள்ளியில் சேர்ந்து படிக்க முடியவில்லை. பகல் முழுவதும் அநேகரின் மாடுகளை மேய்த்துவிட்டு இரவு பள்ளியில் சேர்ந்து படித்தார். விஞ்ஞான பாடத்தை அதிகமாக நேசித்தார். விஞ்ஞான கருவிகளில் தொழில்நுட்பங்களை ஆராய்வதற்கு அதிகமாக நாட்டம் கொண்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். செருப்பு தைக்கும் தொழிலை செய்து கொண்டு தம் தேவைகளை சந்தித்தார். வாலிப வயதில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் கடினமாக உழைத்தார். எதிர்பாராமல் பழுதடைந்து போன ஒரு எந்திரத்தை அநேகர் முயற்சித்தும் பழுதை நீக்க முடியவில்லை. ஏளனமாக எண்ணப்பட்ட ஸ்டீபன்சன் யாரும் தன்னை விரும்பாமல் தானாகவே இந்த எந்திரத்தை பழுது நீக்கிவிட்டார். இது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அந்த முதலாளி அவரை பாராட்டி ஒரு பெரிய தொகையை பரிசாக கொடுத்தார். இந்த தொகையை மூலதனமாக கொண்டுதான் புகை வண்டியை கண்டுபிடித்தார். யாரும் தன்னை போல் மாணவ பருவத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடாது என்று அநேக இலவச ஆய்வுக்கூடங்களை நிறுவினார். நாமும் வாழ்வில் பெரிய எதிர்பார்ப்போடு வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரசங்கி 7:12 ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். எக்லிசியாஸ்டஸ் 7:12 Wisdom giveth life to them who have it. One song. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். எனது தலைவன் பேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் பேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் பேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஜார்ஜ் ஸ்டீபன்சனை போல எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று எகோஸ்வா மேசியா நாமத்தில் கெஞ்சுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.